இது கொழுக்கட்டை மாதிரி தான் கிடக்கும், ஆனால் இதுக்கு பேர் கொழுக்கட்டை இல்லை, இதுக்கு பேர் எப்படி ஆவி பறக்குது பாருங்க. இப்படிதான் வேறு இவ்வளோ தான் பொருள். இதுக்குள்ள என்ன இருக்குன்ற முதலாவது இதை நாங்கள் விற்கிறோமோ இல்லையோ இன்றைக்கு வந்து வெளுத்து போயிட்ட போகிறோம். அது ஒடியல் கூட இருக்குது. இப்போதைக்கு வெள்ளியை தவிர மிச்சம் எல்லா நாளும் போடுறீங்க. அவர் சப்பத்து பாருங்க, இந்த கல்யாண வீடுகளில் செய்வினம் ஐயா சும்மா பரலுக்குள்ள வச்சு அந்த. ஆனால் அதுக்கு பின்னால் வந்து பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நான் நின்றுட்டு வந்து ருசி சட்டி அவர் வந்து 2 டிகிரி எடுத்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இதெல்லாம் சொல்லியா சரியா. இருந்தாலும் வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வந்து ஒரு ஆர்வம் காரணமாக வந்து அதையும் விட்டுட்டு நல்லா இருக்கு. நான் அங்கே சாப்பிட்ட மாதிரி ரைட் ரைட். வடமாகாணத்தில் வந்து சுற்றுலாத்துறை வந்து என்ன மாதிரி என்ன கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபுல்லாக வந்து இந்த செய்த நாங்கள் போயிட்டு இலங்கை ஃபுல்லாக சுற்றிட்டு நிற்கிற திறந்தாங்கடாக்கு படங்களே எனக்கு தந்தீங்கன்னா ஹோட்டலில் நாங்கள் கேட்டாங்க. வாழ்த்துக்கள். சரி, சந்தோஷம் சந்தோஷம். பார்க்குறதுக்கு இது மோதகம் மாதிரி இருக்கு. மோதகம் கொழுக்கட்டை மாதிரி இருக்குல்ல, கொழுக்கட்டை மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உரைப்பு கார சாரமா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு. வித்தியாசமா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. வித்தியாசமா செய்யணும்ன்றத இந்த புதுசா நாங்க ஒரு இடத்துல போடக கணக்க பேருக்கு தெரியாது என்னடா அவங்க விற்கிறாங்கன்னு தெரியாது. சாப்பிட்டு என்ன பேர்? வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். என்னடா இவங்க யூடியூப் சரி வராத கடையை போட்டுறாங்க டப்பிகள் என்ன செய்யறது. இவனோட சேர்ந்த ஒரு மேஜிக் ஷோ எனக்கு மைக் தரே இல்லை. அதான் இவனோட சேர்ந்த ஒரு குத்தத்துக்காக இன்றைக்கு நாங்கள் இப்படி எங்க ஒன்று வந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியா இந்த வேரட்டிக்கு அவங்களே இந்தியாவுக்கு நடுவுக்குள்ள ஒன்று வந்து நிப்பாட்டி இருக்கு. இந்தியாவுக்கு நடுவில் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபம் இல்ல யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்துல நீங்க அதுல ஒரு பாயிண்ட பிடிச்சிட்டா. எங்களுக்கு முன்னால என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சின்ன போட்டுக்கிறோம். நீங்கள் தொடக்கத்துல சொல்லணும். இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம்டா வந்து சொல்லிட்டோம். நோதர்ன் ஹோஸ்ட் ஒரு ஈவென்ட் நடக்குது. இந்த ஈவென்ட் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல இப்ப டூரிசம் எல்லாம் வளர்ந்து கொண்டு வருது. இங்க ஹோட்டல்ஸ் இருக்கு, சாப்பாட்டு கடைகள் இருக்கு. இதுகள் எல்லாத்தையும் கனவேருக்கு. ஆனா இந்த ஹோட்டல்ஸ் சாப்பாட்டு கடை எல்லாத்தையும் வேலை இல்லை. வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்ல. உதாரணமா எங்களையும் சேர்த்துதான். இப்ப என்ன சொல்ல வரா தெரியுமா? இப்ப வந்து வேலைக்கு ஆட்களா இல்ல நம்பர் போடுவோம் 5527 ஒரு வீடியோ எடுக்க தொடங்கினா உங்களோட வேலைகளை பார்த்து ப்ரமோஷன் பண்ணாங்க. வேலைக்கு ஆள் வேணும் முதலாவது போட்டுதான். இப்படியான எல்லா நாங்க மட்டும் இல்ல எல்லா ஹோட்டல் சின்ன ஹோட்டல்ல இருந்து பெரிய ஜெட்விங் ஃபோக்ஸ் மாதிரியான ஹோட்டல்ஸ்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ இது என்னன்னா இப்படியான எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு கரியர் ஃபேர் அதே மாதிரி என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கணக்கு பேர் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த டூர்ஸ் செய்கிறார்கள் எல்லாமே இருக்குண்ணா. அவையில் என்னென்ன டூர்ஸ் கொடுக்குறோம்ன்ற எல்லாம் கணவருக்கு தெரியும். அப்போ நாங்களும் டூரிஸ்ட் நீங்களும் டூர்ஸ் கொடுக்கலாம். இப்போ நீங்களும் வந்து இங்கே சொல்லியிருக்கலாம். இப்படியான ஆக்களை ஒன்று ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கிறார்கள். ரெஸ்டாரண்ட்ஸ், கெஸ்ட் ஹவுஸ், டூர்ஸ், சாப்பாடு கடை எல்லாம் அது எல்லாமே அந்த டூரிசம் கேட்டகரி எல்லாமே இருக்கும். சரி, அந்த ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. நாங்கள் இங்கே என்னதுக்காண்டி வந்து இருக்கிறோம்டா வந்து இவன் அலுவலா வந்தவன் இவனுக்கு அலுவலா நான் வந்து நிற்கிறேன். சரி, ஒரு நாளைக்கு இந்த உணவகத்தில் ஒரு ஃபுட் கோட்ல நிற்க என்ன மாதிரி இருக்குமென்றதுக்காண்டி பார்க்க போறோம். இன்றைக்கு எங்கட கடையில் இது சிம்பிள். நீ ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் ஹெல்ப்பரா வீடியோ போடுங்க. எப்படி இதே நிக்கலாம் சம்பளம் இல்லாத ரெஸ்டாரண்ட் ஹெல்ப்பரா வேலைக்கு ஆள் வேணும் போட்டவன் சம்பளம் இல்லாம ஒரு அப்ரண்டிஸ் தேடுறா மாதிரி. சரி, இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல வந்து என்னென்ன கொடுக்குறோம். இன்றைக்கு நீங்கள் வேலைக்கு சேர்றதால நாங்க உங்களுக்கு மாலை அறிவிக்கிறோம். மாலை இது எனக்கு அளவு இருக்காது. அளவு இருக்கு ஒரு வாரம் இதை என்ன எனக்கு போடுறீங்க. இது வந்து ப்ரமோஷன் பை ருசி சட்டி தெரியா? ஐயோ நான் உனக்கு சரியா. இங்க இந்த ஸ்டோர்ல வந்து வித்தியாசமா வளமையா வந்து ஏதாவது கடைகள் போட்டா வந்து மாமா கிட்ட கொண்டு வாங்க மாமா. வளமையா கடை போட்டா வந்து ஏதாவது என்ன எங்களுடைய பாரம்பரியம் செய்வினம். இதை பார்த்தீங்கன்னா இது கொழுக்கட்டை மாதிரி தான் கிடக்கும். ஆனால் இதுக்கு பேர் கொழுக்கட்டை இல்லை, இதுக்கு பேர் மோமோஸ். மோமோஸ் அதாவது சிக்கன் லைம் இருக்கு. ஆனா கொழுக்கட்டையே தான் உள்ள கொழுக்கட்டை தான். எங்கட கொழுக்கட்டை கொஞ்சம் இனிப்பா இருக்கு, இது கொஞ்சம் முறைப்பா. எங்கட கொழுக்கட்டையை ஆட்டையை போட்டு வந்து மோமோஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதை புதுசா ஏதாவது கொடுக்கணும். இவன் புதுசா வந்து செய்வான். அது மட்டும் இல்ல, நாங்க புதுசாவும் அதே நேரம் எங்கட பாரம்பரியத்திலேயே கொண்டு வருவோம். ராசவள்ளி கிழக்கு நான் நினைக்கிறேன் இந்த முறை சீசன் போதாக்கு ராசவள்ளி கிழக்கு மலிவா இங்க கிடைச்சிருக்கு. வேண்டி காய்ச்சிட்டு இப்பதான் சீசன் தொடங்க போகுது. சரியா. இப்போ இதுல வந்து நாங்கள் இன்றைக்கு மோமோஸ் கடையில வந்து நிக்க போறோம். நின்று என்ன வேறு கண்டு வாங்க போறோம். இது சீலா திறந்து காட்டு.
இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மோமோஸ் வந்து அவியுது அது ஒன்றுமே செய்ய தேவையில்லை ஏற்கனவே எல்லாம் போட்டு பிரட்டி உருட்டி கொழுக்கட்டை மாதிரி வச்சிருக்கேன் அதை கொண்டு வந்து அப்படியோ ஃப்ரெஷ்ஷாக இந்த இடத்துல வச்சு உடனடியாக அதை வச்சு வெறுங்கையால் தூக்கண்டா இதில் வச்சு கொடுக்குறோம் அவிச்சு கொடுக்குறோம் அதுதான் வேலை நடக்குது ரைட் எப்படி ஆவி பறக்குது பாருங்க இப்படி தான் வேறு இவ்வளோ தான் பொருள் இதுக்குள்ள என்ன இருக்குன்ற முதலாவது நாங்கள் ஒரு சாம்பிள் ஒன்று காட்டணும் இப்போ நீங்கள் எங்கட கடைக்கு வந்தீங்கன்றா ஆனால் நீங்கள் வரையில என்ன நாளைக்கு மட்டும்தான் இருக்கு நாளைக்கு வாங்க ஆனால் அப்படி இல்லாட்டி நீங்கள் மோமோஸ் ஆர்டர் பண்ண போறீங்க உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு தேவை என்று சொன்னீங்கன்னா வந்து செய்தரும் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் ஒவ்வொரு நாளையும் கிச்சன் சட்டி ஒன்று சொல்றேன் இதை வீடியோ பார்த்துட்டு வந்து ரெஸ்டாரண்ட்ல மோமோ கொண்டு வான்றாங்க ரெஸ்டாரண்ட்ல இந்த மெனு இருக்காது நீங்க ஒரு 50-100 கேட்டீங்கன்னா வந்து செய்தரும் இப்போ மோமோஸ் வந்து இதில் அவிச்சு வச்சுக்கிறோம் சரியா முதலாவதா நாங்கள் சாப்பிட்டு சொல்லோடுவில்லை அதுவா இது வந்து சிக்கன் மோமோஸ் பாருங்க சிக்கன் மோமோஸும் இருக்கு மற்றது வந்து வெஜ்ஜும் இருக்கு இப்படி கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கு எங்கட ஊர் கொழுக்கட்டை மாதிரி தான் இருக்கு கொழுக்கட்டை இனிப்பா இருக்கும் இது உரைப்பா இருக்கும் ஆனா எங்களுக்கு இனிப்பு விருப்பம் இல்லை இதுக்கு வந்து என்ன தாரீங்க இது சொல்றது செஷுவான் சோஸ் இது பாத்தீங்கன்னா ரெட் சில்லி அதே மாதிரி உள்ளி தக்காளி பழம் எல்லாம் போட்டு செஷுவான் சோஸ் சொல்றது நல்ல உரைப்பா இருக்கு இது என்னன்னு சாப்பிடுறது இதை இப்ப நான் சாப்பிட்டு காட்டுறேன் இப்ப ஒன்று எடுத்து இதுல அது தெரியும் அது அப்படி திட்டம் தெரியும் வித்தியாசமா இன்ஜெக்ஷன் பண்ற மாதிரி எல்லாம் இல்ல இதை எப்படி சார்ஜ் பண்ணியா அவ்வளவுதான் இப்ப என்ன சம்பவம் வந்து வளமையா கொடுக்குறேன்னா வந்து ஆக்கள் வந்து வேண்டிவிடும் இது என்ன புதுசா வச்சுக்கிறாங்க ஒருத்தர் வந்து வேண்டுறீங்கல்ல இங்க பாத்தீங்கன்னா உள்ள சிக்கன் இதுகள் எல்லாம் சேர்த்து இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மோமோஸை ஒரு கடி ஒன்று கடிச்சு பாமேனா இதான அந்த மோமோஸ் இதுக்குள்ள என்ன இருக்கணும் நான் என்னென்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுவா உள்ள கோவா இருக்கு சிக்கன் இருக்கு அடுத்தது கேரட் லைட்டா இருக்கு அடுத்த வெங்காயம் இருக்கு பச்சை மிளகாய் இருக்கு அடுத்து மறந்து போட்டேன் நேற்று 25 இந்த சோஸோடு சாப்பிடத்தான் இது என்னமே வந்து நல்ல உரைப்பா மோமோஸ்ன்றதே இப்போ நல்ல உரைப்பான ஒன்றா இருக்கு இப்போ நேபாள் பக்கங்களில் நீங்கள் இப்போ இந்த வீடியோஸ் இருக்க போயிருக்க அங்கே கடையாக இருக்கு அங்கே தான் இது ஃபேமஸ் இதை நாங்கள் விற்கிறோமோ இல்லையோ இன்றைக்கு வந்து பழுத்து போயிட்ட போகிறோம் விடாகும் வந்தால் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லாட்டி ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இது இந்த லைஃப் கிச்சன் மாதிரி எல்லாம் செய்வோம் சப்போஸ் உங்களுக்கு ஈவெண்ட்ஸில் மோமோஸ் கோனர் ஒன்று போட போறீங்கண்டா அதுக்கேற்ற மாதிரி வருவோம் அது தவிர எங்கட ராசவள்ளிக்கலாங்க குடிங்க அது அடுத்ததாக குடிப்போம் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது எங்களுக்கு தெரிஞ்ச ரோல்ஸையோ இல்லாட்டி சமோசாவையோ போட்டால் ஆக்கள் வந்து வாங்கணும் ஆனால் இப்படியான புது புது ரெசிபிஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றதான் எங்களோட ஆசை அதான் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது வில்லங்கமாக செய்யணுமன்றதில் வந்து சிவாஸ் கடுமையான இதில் பாருங்க மேலே தீய மசாலாக்களையும் விசித்திர தேட நல்லா இருக்கு இப்படி ஒன்று நீ செய்யாட்டி இப்படி ஒன்று இருக்கிறது எங்களுக்கு தெரியாது பாருங்க இது நாங்கள் உண்மையாக கொழும்புல ஒரு இடத்துல ட்ரை பண்ணாங்க 4 மோமோஸ் வச்சு கிட்டத்தட்ட 1800 சைனீஸ் சாப்பாடு ட்ரை பண்ண அப்போ 1800 எடுப்போமா ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை கடுமையான சீப்பாக இருக்கு 200 சிக்கன் வெஜ்ஜில் எடுத்தீங்கன்னா 150 ரூபா ஓகே இப்போ வீடியோ எடுக்க கொடுத்தாலும் ப்ரமோட் தான் பண்ணுறாங்க அழைச்சி வேறு இதில் எல்லாம் கொழுவி விட்டுருக்காங்களா விலை நிறவர்கள் சரி இப்போ என்னென்னா வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஃபுட் கோர்னர்ஸ் தான் வச்சுக்கணும் அங்கால தான் மெயினான இதெல்லாம் நடக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு ஆள் வந்து ஜூஸ் பார் ஒன்றா போட்டிருக்கேன் அவரும் வந்து எங்களுடைய நண்பர் ஒரு ஆள் தான் யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ் வச்சுக்கணும் மற்றது அன்னாசி ஜூஸ் வச்சுக்கணும் வணக்கம் பஸ் எப்படி இருக்கீங்க கண்ணால் கண்டு என்னென்ன வச்சுக்கிறீங்க இப்போதைக்கு அன்னாசியும் ஒடியல் கூழும் வச்சுக்கிறீங்க இப்போ வந்தால் பாரம்பரியம் யாழ்ப்பாணம் மட்டும் வந்தாலே கட்டாயம் ஒரு ஒடியல் கூழ் ஒன்று குடிச்சா தான் இது இந்த எக்ஸிபிஷன் வந்து நாளைக்கும் இருக்குது நாளைக்கும் வந்தீங்களா தான் வந்து கொஞ்சம் வெயிலுக்கு நிற்கிறீங்க வாங்க நல்லா இருக்கு நீங்கள் ஏற்கனவே நாங்கள் வெள்ளையாக வெயிலுக்குலட்டு என்னது வந்த உடனே கேட்டவரை இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து இல்லை இவனோட சேர்ந்தபடியா இதுக்காண்டி வந்து நிற்கிறவன் சொன்னேன் என்னடா அடிக்கடி சரி உங்களோட கடை எங்கே இருக்கு கடை
வந்து மெயின் ஸ்ட்ரீட்டில் பெரிய தண்ணி டேங்க் இருக்குல்ல யாழ்ப்பாண தண்ணி டேங்கிக்கு பக்கத்தில் ஒரு 100 மீட்டரில் இருக்குது. என்னென்ன செய்றீங்க? ஜூஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாமே இருக்குது, சர்பத் ஐட்டம் இருக்குது, சோடிட்ஸ் இருக்குது, சூப் ஐட்டம் இருக்குது, சிக்கன் சீஃபுட் எக் சூப், வெஜிடபிள் சூப். லிஸ்ட் பெருசாக போய் கொண்டிருக்கு. நான் நினைச்சது கொஞ்சம் தான் அவ்வளோ இருக்குது. மற்றது ஒடியல் கூழ் இருக்குது. இப்போதைக்கு வெள்ளியை தவிர மிச்சம் எல்லா நாளும் போடுறீங்க. ஒரு நாள் கட்டாயம் விசிட் பண்ணது. ஒடியல் கூழ் எப்போ எல்லா நாளும் இருக்கு. வெள்ளிக்கிழமை விட்டு மிச்சம் எல்லா நாளும் கட்டாயம். யாழ்ப்பாணத்தில் கூட நாங்கள் ஒடியல் கூழ் குடிக்கணும்னா சனி ஞாயிறுலாம் நீங்கள் வந்து ஹோட்டலில் போய்ட்டு கொள்ளலாம். இவையில் வந்து திங்கள்லேருந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஒரு நாள் நாங்கள் நேராக போய் ஒரு ட்ரை ஒன்று பண்ணுறோம். இன்றைக்கு நாங்கள் இதில் வெயில்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து குடிச்சு பார்ப்போம். என்ன கூழை தவிர மிச்சம் எல்லாம் அந்த சர்பத்து பாருங்க. இந்த கல்யாண வீடுகளில் செய்வேன் நம்ம ஐயா, சும்மா பரலுக்களை வச்சு அந்த மாதிரி அப்படி ஒரு சர்பத்து உண்டு. வாசமே தூக்குது. எனக்கு கூட தந்தா ரிவ்யூவே எல்லாம் இல்லை ஐயா, நீங்கள் தர்ற அளவே தாங்க இல்லை வளவே அவையே தான் கொடுக்குறாரு. இங்கே பாருங்க மக்களே, இல்லை போட்டு வச்சுருக்கேன், முடியெல்லாம் தேவையில்லை. அதான் வளமையாவே வந்து இப்படிதான் கொடுக்குறாரு. நீங்கள் நினைக்கிறதில் வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக தரவிட வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் வந்து ஒன்றும் செய்யலாம். ஏன்னா நாங்கள் கூடுதலாக சாப்பிட போகிற இடங்களில் போயிட்டு வந்து சில பேர் சாப்பிட்டுட்டு சொல்கிற விஷயங்கள் வந்து கஸ்டமரும் இங்கே வந்துருக்கிற பாருங்க, வியாபாரம் நடக்குது. அந்த மாதிரி இருக்கு. நல்ல திக்கா என்ன செய்யலாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. சர்பத்தை விலை 150. அப்போ ஓடருக்கு யாரும் கல்யாணம் விட்டு ஓடர்கள் அது இல்லைன்னா கொடுப்பீங்க, செய்து கொடுப்பீங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கப்புகள் போட்டு இதில் கேட்டீங்கன்னா தானே காஸ்ட் போகும். அது மாதிரி லொட்டா அதுக்கும் பெரிய சார்ஜர் ஆகுது. கொஞ்சம் கூட எடுத்தால் அதுக்கு கிட்டத்தட்ட அரைவாசி ப்ரைஸ் அப்படிதான் பேர் கணக்கு எடுத்தா 100க்கு மேலே எடுத்தா. ரைட். நாடுங்கள் எங்களுடைய பசங்கள் செய்கிற விஷயங்களை ஊக்குவீங்க. அதுதானே, அதான் உண்மை, கட்டாயம், அதான் தேவை. அடிபட்ட இப்போ நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல சொல்ல விடுவேன். ஏன்னா வந்து இப்போ நார்மலாக நீங்கள் வெளியில் பார்க்குறீங்களா, இப்படி ஸ்டால் வச்சுக்கிறேன் தானே, இது என்னடா இதுண்டு. ஆனால் அதுக்கு பின்னால் வந்து பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. இப்போ இதுக்கு மேலே நான் நின்றுட்டு வந்து ருசி சட்டி அவர் வந்து 2 டிகிரி எடுத்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இதெல்லாம் சொல்லியா சரியா. இருந்தாலும் வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வந்து ஒரு ஆர்வம் காரணமாக வந்து அதையும் விட்டுட்டு ஒரு இப்படி ஒரு இதில் வந்து நிற்கிறேன். அதே மாதிரி இவரும் அப்படித்தான். இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை ஒன்று இருக்கிறபடியாக தான் வந்து அண்ணா வேண்ட வேண்டி ஒரு யூடியூப்கார புரிய அப்படி எல்லாம் இல்லைண்ணா. பார்த்த உடனே இல்லை, அதெல்லாம் தவறான கருத்து. இப்படித்தான் வந்து கிடக்கவே இந்த கருத்துக்களாலதான் வெளியில இந்த கருத்துக்களாலதான் பல இடங்களை நாங்கள் தவிர்த்து கொள்றோம். ஒரு சிலரால எல்லாரும் அதான் சாப்பிட போற இடங்களை கணக்கு சாப்பிட்டு உங்களுக்கு சும்மா நான் தருவாங்க, சாப்பிட்டு போக அப்படியெல்லாம் இல்லை மக்களே. அது வந்து நாங்கள் காசு கொடுத்து தான் சாப்பிட்றோம். அப்படி இல்லாட்டி அவையிலே வந்து இன்வைட் பண்ணிக்கணும், எங்களோட ஹோட்டலில் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்ட்டு வந்து பார்த்துட்டு போங்க. அப்படியான இடங்கள்ல சில நேரம் அப்படி நடக்கும். மற்றபடி எல்லாமே வந்து வளவே நடக்கிற விஷயங்கள்லாம் இப்போ நேரடியாக ஒரு கருத்து கேட்டபடியாக தான் அதுக்கான விளக்கம் தந்துக்கிறோம். நல்ல 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 விஷயம். இப்படி கேட்டால் தான் பதில்கள் வந்து கொடுக்கலாம் வேண்டாம். இல்லை வளவே கொமெண்ட்ல வரும், இது நேரடியாக கொடுத்துக்கலாம். என்ன மாதிரி இருக்கு? நல்லா இருக்கா? வளமையாக வந்து 250 அப்படி விற்கிறவையாம் ஆஃபருக்காண்டி. இது என்ன மாதிரி எக்ஸிபிஷன் என்ன மாதிரி போகுது? எக்ஸிபிஷன் வந்து ஓகே, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது வந்து என்னன்னா இன்னும் வந்து ப்ரொமோஷன் ஆகல. இந்த ஃபங்க்ஷன் வந்து டெஃபினெட்லி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அது வந்து ப்ரொமோஷன் ஆகல. இந்த கேள்வி கேட்ட அண்ணா வர்றான், அவரை காட்டியிருக்கோம். இவரை தெரிஞ்சாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரி, நல்ல விஷயம். உண்மையான ரிவ்யூ கொடுத்துருங்க. நல்ல சந்தோஷம். ரைட் சார், நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட பாடம் எப்படி போதும்? சந்திப்போம் இப்படியே போகுது. கட்டாயம் நாங்களும் ஒரு கடைக்கு போதான் ஒரே ஒருக்கா வந்து போயிருக்கணும். அதுக்கு பிறகு அதுக்கு முதல் வேற ஒரு ஆள் செய்யறதாகும். இப்போ ரைட்டு, அப்போ கிட்டடியில் வருவோம். நீங்களும் சொல்லி காட்டிட்டீங்க, 3 வருஷம் ஆகிட்டு கிட்டடியில் வருவோவா? சரி, நீங்கள் உங்களுக்கு கூழ் தேவை, அப்படி ஜூஸஸ் தேவை, இவர் சொன்ன விஷயங்கள் தேவைன்னா வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜூஸ் ஃபுட் இதில் நம்பர் கொடுத்துக்கிறோம். இதான் தொலைபேசி இலக்கம்.
யாராவது அடிச்சா ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டு கொடுங்க என்ன பாஸ் டிஸ்கவுண்ட் கணக்காண்ட இப்போ நீங்கள் ஃபங்க்ஷனு அந்த மாதிரி இதுகளுக்கு லொட்டாக ஆர்டர் பண்ணிங்க வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து போட்டு தருவீங்க சரி சந்தீபம் என்ன அதில் ஒரு வியாபாரம் பண்ணி செய்யறதுக்கு போய் வித்துட்டு வரோம் நாங்களும் இன்றைக்கு ஒருக்கா 2 வாப்பை போட்டு வந்தது பாவம் மோமோஸ் என்ன மாதிரி இருக்கு அருமையா இருக்கா நான் நேபாளில் கனகாலம் இருந்தனால அப்போ எனக்கு தெரியும் அதுதான் நேரடா வந்து நாங்கள் புது விஷயம் இப்போ வந்து பழக்கப்பட்டதை கொடுத்தா தானே விரும்பிவிடும் அப்போ புதுசாக ஒன்று செய்யணுன்ற காட்டி இதை போட்டது நல்லா இருக்கு ஆனால் இதில் கொஞ்சம் மின் சேர்க்கணும் என்ன ரைட்டு நாங்கள் வந்து எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்தாக உராப்பா கொஞ்சம் கொண்டு வரோம் நல்லா இருக்கு நான் அங்கே சாப்பிட்ட மாதிரி ரைட் ரைட் சரி சந்தோஷம் நேபாளில் வந்து ஒவ்வொரு மூளை சந்து புந்து எல்லாம் வந்து இங்கே எங்களுக்கு டீயும் வடை மாதிரி அங்கே மோமோஸ் தானே ரைட் ரைட் அதான் பார்த்தோன்னா டக்குன்னு ஆசைப்பட்டு வந்தேன் ரைட் 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 எங்கட ஊரில் கொழுக்கட்டை வேறி இப்படி செய்திருக்கிறா அங்கே அது சாதாரணம் எல்லா இடத்துலையும் இருக்கும் ரைட் ரைட் நல்லா இருக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு சந்தோஷம் ராசவல்லிக்கெல்லாம் இங்கே இதுவும் இருக்கு அது என்ன ராசவல்லிக்கெல்லாம் எங்கே ராசவல்லிக்கெல்லாம் கேட்க போறீங்க ஓ சரி மற்றது வந்து அண்ணா வந்து எங்களோட வீடியோஸ் பார்த்துருக்கிறார் அப்போ ராசாத்தி எங்களோட வேன் லைஃப் என்ன மாதிரி இருக்குது அப்படி இப்படி எல்லாம் கேட்டவர் சந்தோஷம் மற்றது வந்து வடமாகாணத்தில் வந்து சுற்றுலாத்துறை வந்து என்ன மாதிரி இன்னும் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ இது வந்து சுற்றுலாத்துறை சம்மந்தமான ஒரு இது என்னபடியாக கேட்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கணும் எங்களை பாரம்பரிய உணவுகளை கொடுக்க எங்களோட பாரம்பரியம் போட்டு 10 கடையிலையும் கூட விற்காமல் வித்தியாசமான விஷயங்கள் இருக்கணும் மற்றது வேறு எங்களோட மற்ற மாகாணத்துலேருந்தும் ஆக்களை வந்து ஈர்க்கணும் அப்போ தான் எல்லா இடத்துல இப்போ கொண்டு போனால் எல்லாம் இருக்குமாங்க இங்கே இன்றைக்கு எங்களுக்கு கூழ் மட்டும்தான் இருக்குது ஜூஸ் இருக்குது அப்படி இல்லாமல் இப்போ எங்கிட்ட சிங்கள சௌரத்துன்ற சாப்பாடும் கொண்டு வரணும் அவங்கள்ட்ட டான்ஸ் ப்ரோக்ராமுகள் அந்த மாதிரி அதில் கொண்டு வரணும் மற்றது நான் இப்போ உங்களோட வாகனங்களை பார்த்தபடியாக நானும் ஒரு டூர் ஏஜென்ட் எனக்கும் ஒரு ஹோட்டல் இருக்குது சீரணியில் அப்போ நான் அதையும் ப்ரொமோட் பண்ணலாம் உங்களோட கேட்டேன் அது நான் காத்திருக்கிறேன் என்னென்னா வந்து வெளிநாடுகள் வெளியூர்கள்லேருந்து எங்கட பகுதிகளுக்கு வந்து எங்களோட சிறப்புகளை கடத்தணும் மக்கள் அப்போ அதுக்கு இந்த சுற்றுலாத்துறை தான் வந்து பிரதானமாக கை அளிக்கும் அதுக்கு நாங்கள் எப்போவுமே வந்து தயாராகிப்போம் கூடுதலாக இந்த 4 மாதம் நாங்கள் இலங்கை பூரா அந்த வேனில் போனதை வந்து இப்போ இலங்கைன்ற சுற்றுலாத்துறை சம்மந்தமாக வந்து வெளி இடங்களுக்கு இப்படியா இலங்கையில் இருக்காண்டு ஏன்னா வந்து கூடுதலாக பல நாடுகளுக்கு போய் விசிட் பண்ணிக்கணும் அதை விட இலங்கையில் வந்தாலே வந்து ஒவ்வொரு காலநிலையில் ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுதான் கூடுதலாக வெள்ளைக்காரர் எல்லாமே வந்து படையெடுக்கிறது வந்து இலங்கைக்கு சுற்றுலாத்துறையில் இலங்கை வந்து முதலிடம் இருக்குது என்றதை வந்து இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம் பட் அதை வடமாகாணத்துக்கு நாங்கள் ஈர்க்கணும் அப்படியான நாங்களும் செய்யணும் இந்த இதுகளும் செய்யணும் என்று அது உங்களோட பங்களிப்பு முக்கியமாக இருக்கணும் நானும் உங்களை அப்ரோச் பண்ணணும் எங்களோட ட்ராவல் ஏஜென்ட்டையும் ட்ராவல் ஏஜென்ட் வச்சுக்கிறீங்க சொல்லிவிடுங்க நோர்த் லங்கா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இப்போ யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் மட்டுமில்லை இலங்கை ஃபுல்லாக இருக்குது நான் யாழ்ப்பாணத்தின் ஏரியா டூர் கைடாயம் இருக்கிறேன் ஓகே ஓகே இப்போ யாழ்ப்பாணம் வந்து என்னென்ன பார்க்கலாம் என்று நீங்கள் இந்த நினைக்கிறீங்க யாழ்ப்பாணத்தை நாங்கள் இப்போ 3-4 விதமாக பார்க்கலாம் இப்போ சில பேர் கோயில் பார்க்க வந்தால் கோயிலுக்குன்னு இருக்குது இப்போ சுற்றுலாத்துறையால் 3 விதமான இதில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் ஒன்று அம்மன் டெம்பிள் பார்க்குறோம் அம்மன் கோயில்கள் மட்டும் பார்க்கலாம் மற்ற முருகன் கோயில் மட்டும் பார்க்கலாம் இந்தியாக்காரர் வந்தாங்கன்னா ராமன் ட்ரையல்னு சொல்லி ராமர் வந்து போன இடங்கள் அவரோட சம்மந்தப்பட்ட கோயில்களை காட்டலாம் அவற்ற அடியை ஒட்டுனதெல்லாம் தான் பார்க்கலாம் இப்போ கோயில்கள் என்றதை தாண்டி இப்போ இளம் தரப்பு அடுத்த ஜென்ரேஷன் வந்து அது கோயிலை விரும்புகிறேன்னு இல்லை தானே அப்படி இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன் பார்க்குறதுக்கு யாழ்ப்பாணத்தில் என்ன இருக்குது அது இம்ப்ரூவ் பண்ணணும் மற்றது இப்போ டெல்ப் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம் அதில் ஸ்னோக்லிங் ஸ்விம்மிங் டைவிங் எல்லாம் கொண்டு வரக்கு ட்ரை பண்ணினோம் எங்களோட யாழ் மாவட்டத்திலேயும் நிறைய இடங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம் சுற்றுலாத்துறை அதில் நாங்கள் ப்ரொமோட் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம் இப்போ எங்களுக்கு ஒரு புது சேர்மன் வந்திருக்கிறேன் டாக்டர் விவேகானந்தன் சொல்லி அவர் நேற்று ஜனாதிபதியை கூப்பிட்டு ஒரு சுற்றுலா சம்பந்தமான பொங்கல் விழா ஒன்று நடத்தினவர் மானிப்பாயில் அப்போ அதுலேருந்து ஒரு பூஸ்ட் ஒன்று கிடச்சிருக்கு அப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது டாக்டர் விவேகானந்தன் அவர்கிட்ட டீம் வந்து செய்யுமென்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நாங்களும் எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறார் செய்யலாம் என்னென்னா வந்து செய்கிறத பொறுத்து தான் வந்து தேடி வரும் கூடுதலாக இந்த அண்ணா சொன்ன மாதிரி வந்து டெல்ஃபை தேடி வந்து வெள்ளக்கார் போகணுமெண்டு அதுக்கு உதாரணமே நாங்கள் கண்டாங்க டவுனில்
அட்ரஸ் கேட்டு யாழ்ப்பாணத்தில் இறங்கி அவையில் வந்து நெடுந்தி தான் போடுறேன். ஏன்னா வந்து அங்கே ஏற்கனவே செய்து அந்த டூரிசத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு JKS அவையில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதை விட கணக்கு விஷயங்கள் ஏன்டா அவையில் வந்து கூடுதலாக வெள்ளக்கார மாடர்ன் லைஃப்பில் இருந்திருக்கணும். அவையில் பார்க்க விரும்புகிறது வந்து எங்களுடைய பழமை, எங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, தலைவினை இதெல்லாம் வந்து அவைகளுக்கு வந்து புதுசாக இருக்கும். அப்படியான விஷயங்களை விரும்பினோம், அதை நாங்களுமே வந்து செய்யணும். என்ன அது ஒன்று இருக்கும். மற்றது இப்போ இன்றைக்கு சுற்றுலாத்துறை மத்திய அரசாங்கத்தின் ஒரு ஸ்டால் போட்டிருக்கணும். அவையை அப்ரோச் பண்ணால் அவையில் நிறைய வசதிகள் செய்து கொடுக்கணும். எங்களோட ஹோட்டல் வந்து ஸ்ரீலங்கா டூரிசம் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியால் சர்டிஃபை பண்ணது. அப்போ அதால் வந்து நான் அவைன்ற வெப்சைட்டில் இருக்கிற முதன்மையாக பட் அங்கே வந்து இறங்கணுன்னு கேட்பாங்க, இந்த ஹோட்டல் அங்கே இருக்குன்னா அவங்களே எங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, இல்லை நேரடியாக வரலாம். அதே மாதிரி எந்த டூர் ஏஜென்சியும் வந்து ஸ்ரீலங்கா டூரிசம் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியால் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி கொண்டு வந்துருக்குறாங்க. இன்னொரு 1 மந்தில் அதுக்கும் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்போ இதிலெல்லாம் வந்து நாங்கள் இல்லை, இப்போ அவங்க வெள்ளக்காரன் பார்க்குறது அரசாங்கம் அப்ரூவ் பண்ண ஹோட்டலோ அவங்க அப்ரூவ் பண்ண ட்ராவல் ஏஜென்சி ஒன்று பார்த்தான்னு பாருங்க. அப்போ அதுகளுக்கு நாங்கள் சரியான முறையில் நாங்கள் அப்ரூவல் எடுத்து லைசன்ஸ் எடுத்து செய்தோம் என்றால் நிறைய நிறைய உழைக்கலாம், நிறைய செய்யலாம் யாழ்ப்பாணத்துக்கு. கட்டாயம் அண்ணா திருப்பூருக்கா நாங்கள் சந்திப்போம். போய்க்கிட்ட வேலை பார்க்கணும், அதையும் போய் காட்டுவோம் வாழைக்கு. ரைட், எங்களுடைய வாகனத்தை பார்க்குறதுக்கு அன்னையை வந்து கூட்டி கொண்டு போகிறோம். இது ஃபுல்லாக வந்து யாழ்ப்பாணத்தில் நம்ம அடிப்படி வச்சு நாங்கள் ஒரு வெறும் வேனை எடுத்து வந்து ஃபுல்லாக வந்து இந்த செய்த நாங்கள் போயிட்டு இலங்கை ஃபுல்லாக சுற்றிட்டு நிற்கிறேன். திறந்தாங்கடாக்கு அப்படியே ஐஸ் பெட்டி எல்லாம் இருக்கும். ஐஸ் பெட்டி இல்லை வைக்கலை நாங்கள். சுமார் ரெஜிஃபார்ம் இதெல்லாம் வச்சுருந்தோம் நாங்கள். ஐஸ் பெட்டி கூடுதலாக தேவைப்படையில. ஆனால் வைக்கிறேன்னா வைக்கலாம். இந்த சமையல் சாமான்கள் இதெல்லாம் கிடக்கு. இது டேபிள், இதெல்லாம் நம்ம மேலெல்லாம் கேபின்ஸ். இதை ஒரு கரவன் மாதிரி கொண்டு போட்டுட்டு கரவன் தான். கேஸ் எல்லாம் கேஸ் இருக்குது, சமைக்கிறது இது இதுக்குள்ளேயும் கண்டெய்னர்ஸ் இருக்குது, சமைக்கிற சாமான்லாம் அதுக்குள்ளே கிடக்கு. இப்போ நாங்கள் 4 மாதம் திரியக்க வந்து ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் படுத்துக்கிட்ட 4 பேர். இல்லைங்க ஃபுல்லாக ஒன்றும் இல்லை. ஹோட்டல் கடைசி நேரத்தில் சில உடுப்பு துவைக்கிறதுக்கு எடுத்திருப்போம். ஆனால் கூடுதலாக இதுக்குள்ளேயே படுத்து இப்போ பின்னால் திறந்தால் அது டேபிளாக வரும். சமைக்கிறது இதை தூக்கி இதுக்குள்ளே வச்சா இது ஃபுல்லாக பெட்டாக மாறிடும். மேலே சோலார் பூட்டி இருக்கும், அதுலேருந்து பவர் வரும். லேப்டாப் சார்ஜ், ஃபோன் சார்ஜ், அது சம்மந்தமான இதெல்லாம் அதில் எடுக்கலாம். இதை நான் ப்ரொமோட் பண்ணுவோம். கேட்டேன் யாராவது பார்க்க ஒரு மேன் லைஃப் ஒன்று அனுபவிக்கணும்டா வேலைக்கு நாங்கள் காட்டுவோம். உங்களோட டூரிசத்தில் யாராவது கேட்டாலும் இப்போ சில பேர் வந்து விரும்பினோம் தானே மேன் லைஃப் செய்யணும். படங்களே எனக்கு தந்தீங்கன்னா ஹோட்டலில் நாங்கள் கேட்டேன் நான் வாரேன், நேராக வாரேன். கேட்டேன் நான் கோல் அடிச்சுட்டு கட்டாயம் வாரேன். வந்து அது வித்தியாசம். நாங்கள் நெதர்லாண்டு இது ஃபேமஸான அது நான் கூடுதலாக வந்து எல்லா இடங்களுக்கும் போனாங்க. இலங்கையில் வந்து எல்லா பாகங்களுக்கும் போய்க்க வந்து அப்போ கணக்கு சிங்களாக்கள் கேட்டுட்டு இது யாழ்ப்பாணத்திலே செய்த வேண்டு ஆச்சரியமாக பார்த்தவன். இப்படி ஒரு விஷயம் ரெடிமேடாக விற்கிறதுக்கு இருக்குது. ஆனால் இது ஃபுல்லாக வந்து நாங்கள் எங்களோட கையால் எங்கள்கிட்ட இருக்கிற சக்தியை பயன்படுத்தி செய்த நாங்கள். அது சோலார் போட்டுருக்குன்றது அது விஷயம். இது ஃபுல்லாக இந்த போட்டுகள் அது எழுதுண்டு இதுன்ற வீடியோக்கள் இருந்தால் நீங்கள் அதே மாதிரி தந்தீங்கன்னா கேட்டேன் அதில் தான் வேலை செய்யும். நன்றி. இதுக்குன்ற ஒரு வெப்சைட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இல்லை அந்த நேரத்துக்கு நாங்கள் இன்னும் மெட்டாக்கள் இதுக்கு கொடுக்கல. எங்களோட பாவனை தான் செய்து வந்துக்கிறோம். என்னோட அட்வைஸ், இந்த டிரைவரையும் நீங்கள் டூரிசம் போர்டில் ஒரு பெர்மிஷன் வாங்க வச்சிங்கன்னா டோச்சான கைடா செஃப் டிரைவர் செஃப் கைடு அது டிரைவர் டாக்டர் நீங்கள் ஒன்று வாங்கிக்கலாம். இங்கே நிற்கிறார் நாங்கள் அறிமுகப்படுத்தி வரும். ஓகே ஓகே நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா வெள்ளக்காரன் நம்பிடுவோம். அதான் வாழ்த்துக்கள். சரி, சந்தோஷம் சந்தோஷம். நைட் ஒரு ப்ரோக்ராமில் சொன்னவ இலங்கையில் 4 கரவன் தான் நிற்குது. இந்தியாவில்ண்டா கொள்ளையா இருக்கு, 4 கரவன் தான் இருக்கேன். அப்போ இப்போ இதை பார்த்து இதோட சேர்த்து 5 அங்கால கலட்டதே இல்லை. இருங்க அப்படியே சாப்பிடுவோம். பக்கத்து அது சொல்ல போறோம் தெரிஞ்சுட்டு பக்கத்து கடையில் நின்றால எங்கட கடைக்கு கூட்டி வந்துக்கிறோம். முதல்ல கஸ்டமர்ஸ் வந்துட்டோம். இது ஒரு சாப்பிட்டு பாருங்க. இல்ல பேமெண்ட் தேவையில்லை, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு முதல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க. இது வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க முதல்ல.
பாக்குறதுக்கு இது மோதகம் மாதிரி இருக்கு. மோதகம் கொழுக்கட்டை மாதிரி இருக்குல்ல, கொழுக்கட்டை மாதிரி இருக்குது. அப்போ நான் சொன்னது தவறு இல்லை. கொழுக்கட்டை எங்கட இதை தான் ஆட்டையே போட்டுக்கிறாங்க. பெட்டது சாப்பிட்டு பார்த்து சொல்லு. வாய் விடுது. ரைட். இது என்ன சாப்பிட்றீங்க? வெஜ்ஜா? சிக்கன். வெள்ளிக்கிழமை சிக்கனை கொடுத்துட்டீங்கல்லடா. அது பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? உரைப்பு காரம் சாரமா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு. வித்தியாசமா செய்யணும்ன்றத இந்த ருசி செடி ஓரண்டா வித்தியாசமான குளற பண்ணி நல்லா இருக்கு. உண்மையாவே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா என்னன்னு சொல்றது, இப்ப புதுசா நாங்க ஒரு இடத்துல போடேக்க கணக்க பேருக்கு தெரியாது என்னடா அவங்க விற்கிறாங்கன்னு தெரியாது. சாப்பிட்டு என்ன பேர்? மோமோஸ். மோமோஸ். ஓகே. பேரும் வித்தியாசமா தான் இருக்கு. மாமாஸ் மோமோஸ் என்று பேரு. ஓகே, நல்ல உரைப்பா இதா இருக்கு. காரசாரமா இருக்கு. இது தேவையா வந்து ஆர்டர் பண்ண வேண்டாம். முதலாவது ஒரு ஆளுக்கு வித்தாச்சு. என்ன விற்கிற ஒன்றுக்கு வந்து என்ன கமிஷன் தருவா? ரெண்டா? இல்ல 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 அப்படி இல்ல. இதுல என்ன மாற்றம் செய்யணும் நினைக்கிறீங்க? இந்த மாவுக்கு ஏதாவது வித்தியாசமா செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு. மாவு ஆனா இப்படித்தான் நார்மலா இருக்கு. வேண்டாம் உள்ளுக்குள்ள இதுகள் போட்டுக்கு தானே இன்னும் ஸ்பைசி ஏண்டா இன்னும் டொமேட்டோ சாஸ் வச்சுக்கிறாங்க. இது ஸ்பைசினா நம்ம டொமேட்டோ சாஸ். அதே மாதிரி ட்ரை பண்ணி புட் 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 சம்திங். இல்ல இது இனிப்பு. இது நல்ல காரமா இருக்கும். அது லைட்டான ஒரு இனிப்போட இருக்கும். பேசிக் ரெசிபி ஸ்பைசி மூணு. எவ்வளோ 100க்கு எத்தனை மார்க்ஸ் கொடுப்பீங்க? புது சாப்பாடு ஒன்று சாப்பிடுவீங்க? 95 கொடுக்கலாம். 95 கொடுக்கலாம். சரி, அப்போ நீங்கள் இனி மோமோஸ் சாப்பிட விடப்பட்டா ருசிச்சட்டிக்கு போக நாலு பிடிக்கும் சாப்பிட்றோம். சரி, நான் ஒரு நாள் அனுபவம் போகிற ஒன்று மட்டும் வந்துடாகல. ஆனால் சரிப்பட்டு வரையில் இதோட முடிச்சுட்டு போகிறோம். நீங்களும் நாளைக்கு இந்த எக்ஸிபிஷன் நடக்கும். வந்தால் கட்டாயம் வேறு 2 பேரையும் இந்த இடத்துல சந்திக்கலாம். ஃபுட் கோர்ட் போட்டிருப்பினோம். வந்து மறக்காமல் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. பாய். ஓகே, சந்திப்போம்.